மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து அதன் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் நம்மோடு கருத்தை பகிர்வதற்காக இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். ஆளுநர் மாநில அரசு இந்த மாநாடு நடப்பது பிடிக்கவில்லை, அதனால் துணைவேந்தர்களை மிரட்டி இதில் பங்கேற்க செய்யாமல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல ஆளுநர் இத்தகைய ஒரு மாநாட்டம் நடத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையோ தகுதியோ கிடையாது. இந்திய பல்கலைக்கழகங்களுடைய மாநாட்டை நடத்த முடியுமே தவிர ஒரு ஆளுநராக வந்த பிறகுனா இப்படி ஆண்டுதோறும் இப்படி ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துறது வழக்கமா புதிய வழக்கத்தை இவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. இப்போது அவர் ஆளுநராக இருப்பதற்கே தகுதியற்றவர், அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் அவர் தானாகவே இந்த மாநாட்டத்தை நிறுத்த வேண்டும். சட்டவிரோதமாக கூட்டியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டை தமிழ்நாட்டிற்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சியின் எதிர்த்த வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு துணைவேந்தர்கள் தானாக முன் வந்து மாநாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. இவர் வரைய மிரட்டல் உருட்டல்ல அவங்க கலந்துக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுனா அது அவருடைய வழக்கம். அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரின்றதுனால இந்த மாதிரி உருட்டு மிரட்டி தான் எல்லாத்தையும் நிறுத்துவாங்க. அவங்க எல்லாம் சொந்தமா யோசிக்கிற எந்த விதமான தகுதியும் கிடையாதுன்னு நினைக்கிறாரான்னு தெரியல. தமிழ்நாடு அரசின் சார்பில் அத்தகைய எந்த முயற்சியுமோ அல்லது கலந்து கொள்ளக்கூடாது என்கிற முறையிலேயோ அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே அறிவிக்கல. தனியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் உட்பட இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க. துணைவேந்தர்கள் இந்த புறக்கணிப்பை துணைவேந்தர்களுடைய இந்த மாநாட்டு புறக்கணிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். ஆளுநர் தான் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இதற்கு முன்பு இது போன்ற மாநாடு நடத்தப்பட்ட போதெல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். தற்போது மிரட்டப்பட்டதால் தான் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதை தனது குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார். அதான் கடந்த காலத்துல மாநாடு நடத்துற போது தமிழ்நாடு அரசாங்க தலையிட்டு இப்படி நடத்தக்கூடாது, உங்களுக்கு உரிமை இருக்கணும். ஒரு பெருந்தன்மையாக சரி வேந்தர் ஆளுநர் இப்படி ஒரு முயற்சி சொல்றாங்க. ஆனா அந்த மாநாட்டை பூரா அரசியல் கருத்துக்களை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்காத தேசிய கல்விக் கொள்கையை வலியுறுத்த பயன்படுத்தினாரு தவிர தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அவர் ஒன்றும் அந்த மாநாட்டம் நடத்தல. அது ஏற்கனவே அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் பெருந்தன்மையை அனுமதிச்சதுனாலேயே இந்த மாநாடு நியாயமான ஒன்றாக ஆகிவிடாது.